Praise the Lord, hallelujah. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஓசியா புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலும் சிலுவையின் நிழல் காணப்படுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு புத்தகத்திலும் அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே அந்த சிலுவையின் நிழல் காணப்படுகிறது. அந்த சிலுவை நிழல் புதிய ஏற்பாட்டில் நிஜமாகிறது. ஆம், அதை தியானிப்பதிலும் அந்த சத்தியத்திலும் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையின் உபதேசம் தேவ பலனை நமக்கு கொடுக்கிறது. ஆம், ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாள வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், மரணமே உன் வாதைகள் இங்கே, பாதாமே உன் சங்காரம் இங்கே என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவையிலே மரணத்தை ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்த காரியத்தை அங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினதை குறித்து அறிந்திருக்கிறோம். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தல் இப்படிப்பட்ட உங்களுக்கு செய்யும், அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்று சொல்லி நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா எப்படி சங்கரிக்கப்படுவானோ அதே போல கிறிஸ்துவான நமது ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் சிலுவிலே தம்மை சங்கரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அதைத்தான் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15 55 56 வசனங்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாக அருள்நாத கிறிஸ்துவன் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறேன். நீ என்னை என்று வேறு தேவனை அறிய வேண்டாம், என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை, அவரே இரட்சகர். அதைத்தான் ஓசியா 13:4 தெரிவிக்கிறது. இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்திலிருந்து விழுந்தாய், இப்பொழுதும் உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு என்று சொல்லி மனம் திரும்புதலை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி அறிவித்தார். அதே விதமாக கிறிஸ்துவானவரும் தம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி மத்தேயு 4:17 சொல்கிறது. ஆம், பரலோக ராஜ்யத்துக்கு நம்மையும் கொண்டு சேர்க்கும்படியாக மனம் திரும்புதலை அவர் எல்லாமே அங்கு பிரசங்கித்தார். ஒரு சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களுக்கு நீங்கிட்டு என்று சொல்லி அருள்நாத கிறிஸ்துவர் அநேக நோயாளிகளை சுகமாக்கினார். ஆம், அவருடைய குணப்படுத்துதல் வல்லமை வெளிப்பட்டது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கைகளால் நான் அவர்களை இழுத்தேன், அது கழுத்தில் மருந்து நுகத்திலே எடுத்து போயது போல அவர் பட்சம் சாய்ந்து ஆகாரம் கொடுத்தேன்னு சொல்லி தன்னையே தனது சரீரத்தையே ஆகாரமாய் கொடுத்தார். ஆம், அது ரத்தத்தையே நமக்கு பானமாக கொடுத்தார். அவருடைய அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு அதுல வெளிப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார், அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அதுதான் மனிதனை கட்டி அளிக்கிற அன்பின் கயிறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் ஓசியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவரிடம் மனம் திரும்புதலை குறித்து அங்கே அறிவித்தார்.
2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரணத்தோடு தனது ஜீவனை முடிக்கவில்லை, தனது வாழ்க்கையை முடிக்கவில்லை. அவர் 3ஆம் நாள் வீற்றிருந்த அதே போல அவரோடு கூட மரிக்கிற ஊர்களையும் அவரோடு பிழைத்திருக்கும்படி, அவரோடு எழுப்பும்படி கிருபை செய்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை உண்டு. அவரோடு நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தெரிவிக்கிறது. பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் தெரிவிக்கிறார். நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்க அரித்த ஞானஸ்நானத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோம். பாவத்திற்கு மரித்து அவர் பிழைத்திருக்கும்படி அவருடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் அப்படியே எழுதுகிறார். நம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயல் காணப்பட வேண்டும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்பு கூர்ந்த அவர் மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி எபேசியருக்கு எழுதும்போது ரட்சிப்பை குறித்து எழுதுகிறார். அவர் நம்முடைய மிகுந்த அன்பு, அவருடைய அன்பு கூர்ந்த அந்த மிகுந்த அன்பினாலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அவர் நம்மை அக்கிரமங்களில் மரித்தவர்களாக நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பிக்கிற செய்ய வல்லமை உடையது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அது உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு, ஜீவனுள்ள வாழ்வு, நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம். உண்மையிலான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.